அவன் தண்ணீர் தண்ணீர் என்று கதறுகிறான். தண்ணீர் இப்போது தேவை, தண்ணி இல்லை. அவனால் தாங்க முடியவில்லை தாகத்தால். அப்படிப்பட்ட ஒரு நிலை. அந்த சமயத்தில் ஒருவன் தண்ணீரை கூறிக்கொண்டு விற்று கொண்டு வருகிறான். தண்ணீர் இருக்கிறது, தண்ணீர் தண்ணீர் வேணுமா என்று. இவன் பார்த்தான், நல்ல சமயத்தில் வந்தாய், வா இங்கே, எனக்கு தண்ணீர் வேணும், தண்ணீரை தா என்று கேட்கிறான். தண்ணீருக்கு விலை தர வேண்டுமே, தருகிறேன், என்ன விலை? நீ செய்த இபாதத்தில் பாதிய தரணும். நீ எவ்வளவு கால இபாதத்து செய்தாயோ, 80 வருஷம் என்றால் 40 வருஷத்தினுடைய இபாதத்தை தர வேண்டும். முடியுமா? அவன் சொன்னான், நான் செய்த இபாதத்து பரிசுத்தமானது, என்னுடைய ரப்புக்கு உரியது. அதில் 40 வருஷத்தை பாதி இபாதத்தை உன்னிடத்தில் தருவதா? இந்த ஒரு கிளாஸ், ஒரு டம்ளர் தண்ணீருக்காக தேவையில்லை, போ போ என்று அவனும் போய்விட்டான். இழுத்துச் செல்லப்படுகிறது. செல்ல செல்ல இன்னும் நரகத்தினுடைய வெப்பம் அதிகமாக ஆகி, நரகத்தை நெருங்க 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 நாவறட்சி அதிகமாக ஆகி துடித்து போய்விடுகிறான் இந்த ஆபிது, வணக்கசாலி. துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் மீண்டும் அந்த தண்ணீர் வியாபாரி வருகிறான். தண்ணீர் தண்ணீர் என்று கூறிக்கொண்டு, ஏன்பா இங்க வாப்பா, என்னால தாங்க முடியல, தண்ணீர் தா என்று இவன் கதறுகிறான், கெஞ்சுகிறான். அப்போது கேட்டான், தண்ணீரை சும்மா நான் தர்றதில்லைன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அதுக்கு விலை கொடுக்கணும்னு சொல்லிட்டேன், அதெல்லாம் நீ தரப்போறது இல்லப்பா, உன்னோட பேசி எல்லாம் முடிக்க இயலாது, உனக்கு தண்ணி தர்ற நிலையில இல்லை. இல்ல பரவாயில்லை, நான் தர்றேன், நீ எதை கேட்டாலும் தருகிறேன் என்று சொல்லும் பொழுது இப்ப அவன் சொன்னா, தண்ணீரை விலை ஏறிடுச்சு. நாட்டுல பெட்ரோல்ல விலை ஏறுற மாதிரி அங்க தண்ணீர் விலை ஏறிவிட்டது. எவ்வளவுப்பா? நீ செய்த எல்லா இபாதத்தையும் தந்தா தான் ஒரு டம்ளர் தண்ணி தர முடியும். என்ன நிலை! இவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, தாங்க முடியவில்லை. சரி பரவாயில்லை என்று ஒரு தண்ணீரை, ஒரு டம்ளர் தண்ணீர் வாங்கி கொடுக்கிறான். இபாதத்துக்கள் அத்தனையும் கொடுக்கப்பட்டு போய்விட்டது. இப்போது அல்லாஹ் கேட்கிறான், அடியானே, என்ன ஆயிற்று உன்னுடைய இபாதத்? 80 ஆண்டு காலம் செய்த இபாதத்தினுடைய பொறுமதி ஒரு டம்ளர் தண்ணீரினுடைய விலைதான். தெரிகிறதா உனக்கு? உன்னுடைய இபாதத்தை நீ பெரிசாக நினைத்தாயா? உன்னுடைய வணக்க வழிபாடை சிறப்பானது என்று நீ கருதினாயா? ஒரு டம்ளர் தண்ணீருக்குத்தான் உன்னுடைய நீண்ட நெடிய கால இபாதத்துக்கள் பொறுமதியாக ஆகியிருக்கிறது. தெரிகிறதா? ஆம் ரஹ்மானே, நான் தெரிந்து கொண்டேன். உன்னுடைய ரஹ்மத்து இல்லாமல், அருள் இல்லாமல் சொர்க்கம் செல்ல முடியாது.